வணக்கம் அன்பு நேயர்களே, எல்லாரும் சௌக்கியமா, உற்சாகமா, ஆரோக்கியமா இருக்கீங்க இல்லையா? நானும் எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோட, உற்சாகமா, ஆரோக்கியத்தோட இருக்கேன். சென்ற மாதம் ஒரு கவிதை போட்டியில கலந்துக்கிட்டேன். அந்த கவிதை போட்டி பெண்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்புல எழுத வேண்டியிருந்தது. நானும் அதில் கலந்து கொண்டேன். இந்த மாதம் அதுடைய அந்த கவிதை வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்தினாங்க. அதில் முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. ரொம்பவும் மன மகிழ்ச்சியோடு இருந்தது. அந்த சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் எழுதிய கவிதையை இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். அது உங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வாசிக்கிறேன். பெண்மையை போற்றுவோம். எத்தனை யுகங்கள் கடந்து விட்டோம், அகிலத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டோம். ஆடவர் ஆளும் உலகத்திலே பெண்களும் ஆட்சியில் அமர்ந்து விட்டோம். பெண்ணாய் பிறந்த நாள் முதலாய் நான் விண்ணை பார்ப்பது தவறென்றார். பாதத்தை பார்த்து நடக்கச் சொல்லி என் பாதையை அமைக்க மறுத்துவிட்டார். வேதங்கள் பெண்மையை போற்றியதும் பல வித்தகர் விடியலை காட்டியதும் துடிப்புடன் நானும் ஓடி வந்தேன். ஆனால் அடுப்படி தாண்ட முடியலையே. மழலையாய் நானும் பிறந்தேன், மங்கையாய் அழகாய் மலர்ந்தேன், மனைவியாய் அவருடன் இணைந்தேன், பின் அன்னையாய் என் உடல் தளர்ந்தேன். எத்தனை உருவங்கள் நான் எடுக்க, என்னை உணர்த்திட யாருடன் போர் தொடுக்க? ஆக்கம் புதைந்த என்னுள்ளே ஊக்கம் கொடுக்க யாரும் இல்லை. எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் எங்கள் முகங்களை மறைத்தாலும் மீண்டும் மீண்டும் உதித்திடுவோம், பெண்மையின் சிறப்பை பதித்திடுவோம். மனைவி என்ற பரிணாமம் பெண் வளர்ச்சியில் ஏற்பட்ட பரிதாபம். ஆணின் தேவைக்கு அவள் தாரம், அன்னையாய் மீண்டும் ஓர் அவதாரம். முகமும் அற்றோம், முகவரியற்றோம், எங்களின் திறமையை மறந்தே விட்டோம். ஏட்டினை தொட்டோம், பாடங்கள் கற்றோம், பற்பல துறைகளில் பதவிகள் பெற்றோம். முடியாது என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்திட்டோம். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் பெண்மைக்கு எங்கே அரவணைப்பு? ஒழுக்கம் இல்லா வீணர்களால் பழுதாய் போன பாவையர்கள் வேலியே பயிரை அழித்திடுதே, இந்த வேதனை உயிரை பறித்திடுதே. யாரிடம் சொல்லக்கூடும் அதை? ஆணினம் உணர வேண்டும் இதை. அவள் இன்றி ஆக்கமும் ஆகாதையா, அன்பிற்கு ஆதாரம் அவள்தான் ஐயா. உலகத்தின் உயிர் நாடி பெண்ணினம்தான், உண்மையை உணர்ந்தால் இனி நன்மைதான். பெண்மையை மென்மையாய் வடிவமைத்தார், பேர் ஆற்றலை அறியவும் தடை விதித்தார். பாரினில் அவள் புகழ் மாறிடுமோ, ஞாயிறை கரங்கள் மறைத்திடுமோ. இந்த கவிதைக்கு தான் எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. நன்றி. மீண்டும் ஒரு அழகிய சிந்தனையோடு தமிழோடு பேசுவோம் வாருங்கள். நன்றி.